மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். वे उस तारा को देखते हुए बहुत आनंदित हो गए. நான் அடிக்கடி கேட்பேன், யார் அந்த நட்சத்திரம்? हम कई बार पूछते कौन है वो तारा? யார் அந்த நட்சத்திரம்? कौन है वो तारा? சொல்லுங்க, நான் தான். कि मैं हूँ. ஹalleluya. हालेलुया. நட்சத்திரமானது அது இரவில் என்ன செய்யும்? பிரகாசம். तारा जो है वो रात में चमकता है. அது பகல்ல சூரியனிலிருந்து எல்லா கதிரையும் வாங்கிடும். और दिन में सूरज से सारा रोशनी को लेता है. அதே போல वैसे ही நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में ஜெபித்து ஜெபித்து हम प्रार्थना करते करते நீதியின் சூரியன் ஆகிய वो जो नीचे के सूरज இயேசு கிறிஸ்து பிரகாசம் उस यीशु के पास से हमें उजाला रोशनी पानी இல்ல பிரகாசிக்கும். अंधेरे में चमकना. மூணு ஞானில அந்த நட்சத்திரம் வழி நடந்துச்சு. और तीन जो वैज्ञानिक को प्रभु ने उस रास्ते में चलाया. ஏன்னா அது வழி நடக்கும் பொழுது क्योंकि वो जब चलाते समय அதை பார்த்து அவர்கள் என்ன சந்தோஷப்பட்டாங்க. उसे देखते हुए वो बहुत आनंदित हो गए. ஏன் ஆனந்த சந்தோஷப்பட்டாங்க? क्यों वो लोग आनंद हो गया? அவங்க இருள இருந்தாங்க. क्योंकि वे अंधेरे में थे. நல்லா படித்தவர்கள், वे अच्छे पढ़े लिखे हैं வான ஆராய்ச்சியாளர்கள். और वो आकाश के बारे में अच्छे जानते அவங்களுக்கு थे. கடவுள்ல தெரியும். पर वे प्रभु के बारे में नहीं जानते थे. உண்மையான தேவன், உயிருள்ள தேவன் தெரியும். जीवित प्रभु सच्चा परमेश्वर के बारे में नहीं जानते. அவங்க உலகத்துல இருந்தாங்க, वे संसार में थे ஆனா இல்லதான் இருந்தாங்க. पर अंधेरे में ही थे. இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்துல இல்லதான் இருக்காங்க. इतने कि आज कल भी बहुत लोग अंधेरे में पड़े. வியாதி, கண்ணீர், பிரச்சனை, போராட்டம், பாவங்கள், சாபங்கள், பேய்கடைகள், बीमार, मुसीबत, सारे आंसू गिराने, चिंता और सब पड़े. இயேசு கிட்ட வராத எல்லாமே இல்லதான் இருக்காங்க. जो कोई प्रभु यीशु के पास नहीं आया वे अंधेरे में रहे. ஞானிகளை மட்டுமல்ல, सिर्फ अच्छे बुद्धिमान பேதைகளையும் நாம் தேவனிடத்தில் வழிநடத்த வேண்டும். प्रभु बुद्धों को भी निकाल के लिया था. நம்மை ஒரு பிரகாசமாக ஆண்டவர் நடத்துவார். प्रभु हमें अच्छी रोशनी के मार्ग में चलाए. இயேசு கிறிஸ்து சொன்னார், प्रभु ने कहा யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், हम यहोवा जान में निकालेंगे. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. जो इस जगत में इस संसार में आए हुए किसी भी इंसान को मनुष्य को प्रकाश करता है. உலகத்துல வந்து எந்த மனுஷனாலும் इस संसार की किसी भी रोशन निरंतर हो, ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும், चाहे वो मनुष्य गरीब है या अमीर है, அது மாதிரி படிச்சவங்களும் படிக்காத இருந்தாலும், या वो पढ़ा लिखा है या नहीं, அழகு இருந்தாலும் அழகு இல்லாம இருந்தாலும் சரி, चाहे उसका खूबसूरत है या नहीं, இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் சரி, चाहे वो हिंदू है या मुस्लिम है, பூமியில யாரு இருந்தாலும் பரவாயில்லை, पर संसार के कोई भी इंसान எல்லாரையும் நேசிக்கிறேன், सभी मनुष्य को எல்லாரிடத்திலையும் அதே அன்பை காட்டுகிறேன். सभी से वही प्रेम जो ஒரே ஒரு தெய்வம் இருக்கின்றார், वो एक ही परमेश्वर होगा, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. वो हमारे प्रभु यीशु मसीह. நாம் இயேசுவை பின்பற்றும் போது हम जब यीशु के पीछा करेंगे இருள் நம்மை மேற்கொள்ளாது. अंधेरा हमें नहीं घेरेगा. ஒருவேளை உலகத்துல இருந்தாலும் அப்பப்போ நமக்கு சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டாலும் हम इस संसार में रहते हमें छोटी छोटी कुछ भी तकलीफ हो सकता है, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் पर यीशु मसीह சகல का பாவங்களையும் நீக்கி हमारे सारे पापों को நம்மை सुनकर மறுபடியும் சுத்திகரித்து वो हमारे सारे पापों से நம்மை மறுபடியும் பிரகாசிக்க வைக்கிறார். और हमें वापस फिर से रोशनी में ले आए. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த உலகத்துல பாவம் இல்லாத மனுஷனே கிடையாது. इस संसार में कोई नहीं है कि जो पापी नहीं करता. அந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? इस पवित्र बाइबल कह रहा है எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். सभी लोग पाप करके बहुत बिगड़ गए நீதிமான்கள் ஒருவருமே இல்லை. और नीतिमान किसी को नहीं देख सकते. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு கிட்ட வந்த உடனே நம்ம மேலும் மேலும் என்ன செய்யணும்? तो பரிசுத்தமாக்கப்படுறோம். हम यीशु के पास आने के बाद हम फिर से पवित्र बनना. பாவின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துக்க கூடாது. हम पापी के नाम लेके एक ही स्थान पे नहीं बैठना. நான் பாவம் செய்யணும்னு போய் படுத்துக்க கூடாது. हम पाप करते करते जाके नहीं सोना. ஆமா, அந்த பாவத்தை விட்டு எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிட்ட வரணும். उस पाप से हमें उठ के प्रभु यीशु के पास आना होगा. அப்பொழுதுதான் அவர் நம்மை பிரகாசிப்பார். और तभी वो हमें प्रकाश में ले आएगा. யோவான் தீர்க்கதரிசியை பார்ப்போம். हम यूहन्ना में पढ़ेंगे 5ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. 5:35. यूहन्ना चैप्टर 5. ஆமா, யோவான் எப்படி இருந்தாரா? எழுந்து எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தான். ஆமா, அவன் பாருங்க, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறான்.
तो इवोना को हम इधर देखते हैं, वो एक रोशनी का मोड़ था। நம்முடைய வாழ்க்கையும் हमारे जीवन மற்றவங்களுக்கு ஒளி விடணும். हम दूसरे लोगों को रोशनी देना, நாம மட்டும் சந்தோஷமா இருக்கக்கூடாது. सिर्फ हम आनंद में नहीं बैठना। இந்த சந்தோஷக்காரர் இயேசு மற்றவங்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். इस आनंद प्रभु को आप दूसरे के पास बांटना, மற்றவங்களுக்கும் நம்ம அந்த இயேசு பற்றி சொல்ல வேண்டும். हम बाकी लोगों को भी प्रभु के बारे में बतानी। ஹalleluya. हालेलुया। அப்பதான் நம்ம பிரகாசமா இருப்போம். तभी हम रोशनी बनेंगे। நம்ம வாழ்க்கையில பிரகாசம் வேணும்னா क्या हमारे जीवन में प्रकाश चाहिए? இயேசு நடந்த வழியிலே நாம் நடக்கணும். तो यीशु जिस मार्ग में चला उसी मार्ग में हमें चलना। அப்படிதானே? ऐसे है ना? இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே நம்ம நடக்கணும். जिस मार्ग में यीशु चला उसी मार्ग में चलना। அப்பதான் அந்த ஆசீர்வாத ஒளி நம்மை பின்பற்ற முடியும். तभी उस आशीष के उस रक्षक को हम पा सकते हैं। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியை நாம் பின்பற்றுவதாக இருக்கிறோம். प्रभु यीशु मसीह का जो रोशनी हमें पाना நாம है। எப்போதும் பிரகாசமா இருக்கணும் மற்றவங்களுக்கு. हम कभी भी दूसरे को रोशनी देना। எப்படி பிரகாசமா இருப்போம்? कैसे हम रोशनी बढ़ाना? மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவியாவது நம்ம செய்யணும். हमसे जो भी होगा दूसरे को मदद करते रहना। வியாதியில் இருக்காங்களா, चाहे वो बीमार है, சிறைசாலையில் இருக்காங்களா, चाहे वो जेल ரொம்ப में, கஷ்டத்தோடு இருக்காங்களா, क्या वो तकलीफ में रहेगा, பணத்தேவையில் இருக்காங்களா, क्या उसका पैसे की जरूरी है, சமாதானக்காரர் இயேசுவை சொல்லணும். उसके पास प्रभु यीशु के बारे में அப்பதான் நம்ம எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக இருப்போம். तभी हम एक रोशनी की शुरुआत बने। ஆண்டவராக இயேசு தான் சொன்னார், प्रभु यीशु ने एक कहा, நம்ம உலகத்துக்கு எதுக்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார்? हमें इस दुनिया में प्रभु किस लिए बनाया? இந்த உலகத்துல நம்மை விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. इस संसार में हमसे भी बढ़ के अच्छे लोग बहुत लोग हैं பரிசுத்தமா இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. और पवित्र लोग भी बहुत हैं। ஹalleluya. हालेलुया। அவங்களுக்கு சத்தியமா பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. और कोई प्रभु यीशु को भी नहीं जानते भी लोग हैं குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. और श्राप करने वाले भी बहुत हैं அந்த கஞ்சா இதெல்லாம் போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. और कुछ गुटखा वगैरह खाने वाले भी बहुत हैं। நம்மளை விட நல்லவங்க நிறைய இருக்காங்க. हमसे भी बढ़ के अच्छे लोग बहुत लोग हैं। இயேசு ஏன் உங்களுக்கு என்னை தந்து பண்ணார்? पर प्रभु यीशु क्यों तुम्हें और मुझे चुनना है? நீங்க அவரை பின்பற்றுவீங்க. प्रभु को हम पीछा करना ஒரு पड़ेगा। கிறிஸ்துவ இருந்தா பழைய வாழ்க்கை எல்லாம் கலைந்து புது மனுஷனாக மாற வேண்டும். अगर कोई मसीह के अंदर है तो पुराना जीवन को भूल के नए जीवन में आना है। ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பரிசுத்தமாக்குறது. तो प्रभु ने बोला, मुझे जो पवित्र करता நான் है, பரிசுத்தமா இருப்பது போல நீங்கள் பரிசுத்தமா இருங்க. जैसे मैं पवित्र है वैसे तुम भी पवित्र रहो। அந்த ஒளி எப்பவும் நமக்குள்ள பிரகாசமா இருக்கணும். तो वो रोशनी कभी भी हमारे अंदर प्रकाश देना है। பைபிளை படிச்சுட்டேன், हमने बाइबल पढ़ लिया, ஞானஸ்நானம் எடுத்தேன், अपनी बपतिस्मा लिया, சபைக்கு போறேன், हम कलीसिया में जा रहे हैं, அதனால நம்ம பரிசுத்தமாயிட்டோம். क्या उसके द्वारा हम पवित्र बनते हैं? அப்படி அல்ல. ऐसा नहीं। ஹalleluya. हालेलुया। நம்முடைய குணநலங்கள் மாற வேண்டும். हमारे सारे फीचर सारे शुरुआत बदलना। உங்களை பார்த்தோன்னா ஒரு பிரகாசம் இருக்கும். हमें देखते हुए अच्छे को रोशनी आना चाहिए। பிரகாசம் எப்படி வரணும்? रोशनी कैसा रहेगा சொல்லுங்க பாப்போம். बताइए। நீங்க எப்படி பிரகாசமா இருக்கீங்க? आप कैसे दूसरे के ज्योति बन सकते हैं? யார் சொல்லுங்க? कोई बता सकते हैं? எப்படி இருப்பீங்க? சிரிச்ச முகமா இருக்கும். हम कभी भी हंसते हुए चेहरे से रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। சிரிச்ச முகமா இருந்தாதான் கர்த்தர் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். हम कभी भी हंसते हुए रहेंगे तो प्रभु हमारे साथ है। நீங்க இயேசுடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க. तो लोग देखकर कहेंगे कि तुम प्रभु के बेटे हो। இயேசுவை தேடி வந்தா जब यीशु को ढूंढकर அவங்க आएंगे முகத்தில் உள்ள அதே பிரசன்ன மகிமை உங்க மேல வரும். तो उनके चेहरा का उसी रोशनी तुम्हारे पर आएगा। ஹalleluya. हालेलुया। அதான் உண்மை. वही सच है। வேதம் அதான் சொல்லுது. बाइबल ये कह रहा है। பவுல நல்லா அடிச்சு பிலிப்பர் பட்டணத்துல அடிச்சு சிறைசாலை போட்டாங்க. जब पौलुस को मार के उधर जेल में डाला गया था அந்த விசுவாசி எல்லாம் பார்க்க வராங்க. तो वहां के सारे विश्वासियों से मिलने आ रहे हैं। அவர் பிலிப்பருக்கு எழுதுறார். பிலிப்பர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன எழுதுகிறார்? और वो फिलिप की किताब में वो लिखता है, பிலிப்பர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவர் இப்படியாக எழுதுகிறார். फिलिप की किताब 4:4 में लिखा है, எப்பொழுது இருப்பீங்க? பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. எப்பொழுது இருப்பீங்க? பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க. எப்பொழுது இருப்பீங்க? ஆமா, துக்கமாக இருக்கக்கூடாது. तो कभी भी हम दुख में नहीं रहना, ஆமா, சந்தோஷமா இருக்கணும். हम आनंद से रहना। அதான் கிறிஸ்துமஸ் பண்டிகை. वही क्रिसमस का ஹalleluya. हालेलुया। எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? कितने लोग आनंदित है? எப்பவும் ஒரே துக்கம், பிரச்சனை, போராட்டம், சோர்வு இருக்கக்கூடாது. तो कभी भी हम एक ही दुख और चिंता में नहीं रहना। இயேசுவை பார்க்க 3 ஞானிகள் வந்தது உண்மைதான். यीशु को देखने के लिए 3 जो बुद्धि लोग आए थे वो सच है। அவங்க அவரை பார்த்த உடனே அவங்க திரும்பி போகும்போது ஒரு பிரகாசம் அவங்க மேல இருந்துச்சு. और वे यीशु को मिलके जाने के समय में बहुत लोग आनंदित था। அதுக்கு முன்னாடி அந்த ராஜா சொல்லியிருந்தான், அவரை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வெகுமதி தரேன். उसके पहले उस एक राजा ने उसके पास कहा था, तू जाके मिलके मेरे पास समाचार लेके आ, அந்த मुझे दे குழந்தை दे। எனக்கு காட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க.
उस बच्चा किधर जन्मा है मुझे बता दे, எங்க பிறந்திருக்குன்னு காட்டி கொடுங்க. वो कहाँ जन्मा है करके मुझे बता। ஆனா இவங்க என்ன செய்றாங்க? पर इसने क्या किया, இந்த பிரகாசமான குழந்தை वे तीनों इस प्रकाशित இத பார்த்த உடனே எங்க வீட்ல ஒரு பிரகாசம் உண்டாயிட்டு, ये देखने के बाद उनके घर में एक எங்க आनंद இதயத்துல था। ஒரு பிரகாசம் உண்டாயிட்டு. हमारे हृदय में एक எங்க आनंद था। சிந்தனை எல்லாம் அதை காட்டி கொடுக்கிற நினைப்பே இல்ல. हमारे विचार में ऐसे इसको पकड़ा के लेने के लिए विचार அந்த नहीं, வஞ்சனை எல்லாம் எங்களுக்கு மாறிட்டு, और वो सारा विचार मेरा बदल गया। அந்த முகத்தை பார்த்த உடனே துர்க்குணங்கள் எல்லாம் மாறிட்டு. उसका चेहरा देखने के बाद मेरा सारा चेहरा बदल गया। இப்படி இருக்கும் பொழுது ऐसे रहने के நான் समय எப்படி அந்த குழந்தையை காட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டு मैं कैसे इस बच्चे को बता दूंगा। அவங்க பாருங்க வேற வழியாக கடந்து போனாங்க. तो वे देखो जाने के समय में दूसरे मार्ग से चला அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாயிட்டு. और उसके जीवन में एक चमत्कार आ गया। பைபிள்ல பார்க்குற நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை அறிஞ்சும் தப்பு பண்ணாங்க. हम बाइबल में देखते हैं कई लोग हैं, वे लोग सारे गलती करते हैं और फिर बाद में वो அந்த இருளிலே இருந்தாங்க. उस अंधकार में அவங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசம் இல்ல. उनके जीवन में रोशनी नहीं। முதல்ல எழும்பி பிரகாசம் பண்ணாங்க. पहले वे लोग रोशनी में था, சிம்சனுக்குள்ள ஒரு பிரகாசம் வந்துச்சு. सिम्पसन के अंदर एक रोशनी था। சிங்கத்தை அப்படியே ஒரு ஆட்டுக்கடிக்கிற இருந்துச்சு. वो सेब को ऐसे एक बकरे की तरह फाड़ देता ஒரு था। மேசி மடியில போய் படுத்ததும் और एक विचार के स्त्री के पास जाके அவருடைய அந்த பிரகாசம் ஒளி அவரை விட்டு மறைஞ்சு போச்சு. उसका सारा रोशनी उससे छूट के அந்த चला வல்லமை மகிமை அவரை விட்டு கடந்து போயிடுச்சு. और वो सामर्थ उससे चला गया அவனுடைய பிரஸ்டை அவன் இழந்து போனான். और उसका सारा आशीष को हो गया। சிம்சோனும் கர்த்தருக்கு வைராக்கியம் இருக்க வேண்டியவன் वो प्रभु के लिए जो स्थिर रहना होता है, போதை அடிச்சு அவன் என்ன செய்ய தன் வாழ்க்கையே வினாடி. तो वो सारा नशा में जाकर अपना सारा जीवन को खो गया। ஒரு பலம் பார்க்கிறோம், और वो हम देखते हैं ஆண்டவரை பின்பற்றி வந்தவர். वो प्रभु का पीछा करते आए। மாமியார் கேட்கிறாங்க, நீ இப்போ வாலி வயசுல நீ ஏன் கஷ்டப்படணும், பின்னால போயிரு. उसकी सास कहती है कि तू जा अपने जीवन अपने जवानी में तू क्यों खराब कर, திரும்பி போ மகன்னு சொன்னோன்னே फिर जा करके उसके सास कह रही है। மாமியார் முத்தமிட்டு உன்னோட நான் கஷ்டப்பட முடியாது. तो सास को चुम्मा के और बोली मैं तुम्हारे साथ सहन नहीं कर। கிறிஸ்தவ ஊழியம் என்பதும் मसीहा की जीवन, கடவுளுடைய பிள்ளைகள் என்பதும் प्रभु के बच्चे, ஆண்டவர் வந்தாலும் ஆசிரமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. वे दोनों सोच रहे हैं कि प्रभु के पास आने के बाद हम आनंदित அதுவும் रहें। உண்மைதான். वो भी सच है, பாடுகளையும் அனுபவிக்கணும். पर हमें थोड़ी चिंता समस्या, பாடுகள் இல்லாம பரமனை நாம் தரிசிக்க முடியாது. हम किसी चिंता सह नहीं सकते हैं तो प्रभु को हम नहीं देख सकते। பாடுகள் இல்லாம பரலோகம் போக முடியாது. हमें अगर किसी चिंता है तो प्रभु हम स्वर्ग नहीं जाएंगे। உபத்திரவம், பிரச்சனைகள், வேதனைகள், அவமானம் எல்லாம் வரதான் செய்யும். तो हमें सारे जो निंदा सब आएगा, ஆனா இதெல்லாம் தாங்க முடியாம ஓர்வல் என்ன செய்த பின்மாற்றமா போயிட்டான். पर इसी सब उसने सही नहीं कर पाया तो उसने चला गया। இன்னைக்கு அநேகர் ஓர்வல் மாதிரி எதையோ பேர் பின்மாற்றமா போயிட்டாங்க. आज कई लोग ओरबा की तरह बहुत सारे लोग पीछे के जीवन में बदल गए। அல்லேலூயா. हालेलुया। இயேசு எனக்கு வேண்டாம், यीशु मुझे नहीं, எனக்கு கஷ்டமா படக்கூடாது, मुझे तकलीफ नहीं चाहिए, என்னை யாரும் கண்டிக்க கூடாது, मुझे नहीं बोलना, நான் என் ஊழியம் இப்படிதான் இருப்பேன், உலகத்தில் இப்படிதான் இருப்பேன். मैं इधर भी ऐसे रहेगा संसार में भी ऐसे அந்த रहेगा। பின்மாற்றத்தை ஆண்டவர் விரும்ப तो மாட்டார். ऐसे पीछे के जीवन में जाना प्रभु को पसंद नहीं। அவர் திருப்பி போயிட்டார். उसने फिर चला அதே गया। மாதிரி லோத்து மனைவி और वैसे ही लोग की जो நல்ல ஆராதனைக்கு போனவன், தேவன் அறிந்தவன், திடீர்னு நினைச்சிட்டு ஆண்டவர் சொன்னார், பின்னாடி நீ பார்க்காதேன்னு சொன்னார். वे अच्छा आराधना करती है और अच्छा प्रभु को जानती है और प्रभु ने उसे बोला तू पीछे मत देखना। அவர் சொல்லிட்டார், என்னால பார்க்காம இருக்க முடியாது, और वे ने कह लगी कि मैं पीछे देख बिना नहीं रह सकता, நான் பின்மாற்றத்துக்குரியதான், मैं पीछे ही देखूंगी, என்னை யாரும் திருத்த முடியாது. मुझे कोई सुधार नहीं पाएगा। திரும்பி பார்த்தா उसने पीछे देखा, இன்றைக்கும் आज तक உப்பு தூணாக एक नमक का पुतला बनकर रही। அல்லேலூயா. हालेलुया। லோத்தின் மனைவி लोग की जो पत्नी கடவுளை ஆராதிச்சார். जो प्रभु को आराधना करती, ஆனா தேவன் என்ன செய்தார், पर प्रभु ने क्या किया? தேவன் சொல்ல கீழ்ப்படியாம போன அப்படின்னால प्रभु के बोलने पे उसने सुना नहीं, उसने आज्ञा की ऐसी की है। ஆண்டவர் சொல்றார், நீ சண்டை போடாத, प्रभु ने बोला तू झगड़ा मत கோவப்படாத, कर, तू गुस्सा मत நீ कर, பொறாமப்படாத, तू किसी के ऊपर வீம்பு मत कर, வைராக்கியம்லாம் பாராட்டக்கூடாது. तू किसी को निंदा मत कर। இயேசுகிட்ட வந்தா प्रभु के पास आएगा அவருடைய நாமத்தின் தான் அவமானம், பிரச்சனை, நிந்தைகள் எல்லாம் வரும். तो उनके नाम के सिवा हमें सारा समस्या आएगा। நீ திரும்பி பார்க்காதன்னு சொல்லும் பொழுது पर तू कभी पीछे मत அவன் देखना। திரும்பி பார்த்து விழுந்து போனான். पर उसने पीछे देखकर गिर गए। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய விளக்கு அதோட அணைஞ்சு போச்சு. उसका पूरा बत्ती बुझ गया। இன்னைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்துல மழையெல்லாம் அப்படியே கடுத்து தான் நிற்கிறான். आज तक इस्राएल में हम जाएंगे तो उसे देख सकते हैं, नमक के पुत्र। அதே போல தம்பூர் எடுத்து அழகா பாடி கர்த்தரை ஆராதிக்கிற மிரியா और वैसे उस ढोलक लेकर वो अच्छे से गाना गाते स्तुति करती थी। அவருடைய விளக்கு அணைஞ்சு போச்சு. और उसका बत्ती भी बुझ गया। ஏன்? क्यों? அவருடைய வாய் வார்த்தை சரியில்லை. उसका मुंह का जो हर एक शब्द सही नहीं। நல்ல துதிக்கிறவ, பாடுறவ, தேவனை புகழ்ந்து பாடுகிறவ वो अच्छा स्तुति करके प्रभु की आराधना करने वाला, குஷ்டரோகியா மாறிட்டான். पर उसको अचानक एक रोगी आ गया। ஏன்? क्यों? ஊழியக்காரர் மோசம். उसने सेवकाई का कमी बोला। ஆண்டவர் மோசோடு மட்டுமா பேசுவார்? क्या प्रभु मोसे के साथ सिर्फ बात
प्रभु ने इस बात को आकाश से सुना। அப்படியே குஷ்டமா மாறிடும். सारा उसको सारा रोगी दे दिया। அவருடைய வல்லமை அந்த மகிமை அவரை விட்டு தூர போயிட்டு. उसके बाद जो महिमा था उस प्रभु ने हटा दिया। தகப்பனார் ஒவ்வொரு நாளும் வந்து அவர் முகத்துல காரி துப்புனாதான் அந்த குஷ்டரோகம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாது. और उसका पिता जब हर एक बार उसको देख के मिलने जाएगा तब थूकेगा तभी उसको ठीक होगा। பெரியவருடைய வாழ்க்கையில அந்த பிரகாசத்தை அந்த வாயின் வார்த்தை தார்மான வார்த்தையினால அவர் இழந்துட்டார். तो बाद उसके खराब बातों के द्वारा उसने अपना महिमा को खो दिया। யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். हम यूदास को देखते हैं। 12 சீடர்கள் அவன் எழுந்து பிரகாசிக்கிற ஒளி போல வந்தவன். 12 चेलों में से वो एक ही बंदा जो प्रभु के लिए उठ के खड़ा होता था और एक रोशनी के समान रहता था। உலக நண்பர்களும் संसार के दोस्ती களவு வஞ்சகம் और सारा चुराना பண ஆசை पैसे की आशा ஆண்டவர்கிட்ட வந்தும் அவன்கிட்ட அந்த ஆசை விடல. प्रभु के पास आने के बाद भी उसे वो आशा नहीं छोड़ा। பணத்திலே கவனமா இருக்கும். वो सारा पैसे के ऊपर ही अपना ध्यान रखा। லேலுயா हालेलुया। அவனும் விழுந்துருவான். और वो भी गिर पड़ा। அவருடைய நிலைமை என்னாச்சு? उसका पीछे का जीवन क्या हुआ? இயேசுவை போல பின்பற்ற வேண்டியவன் यीशु के समान जो चलने वाला था நாண்டு விட்டு நின்று குடல் சரிந்து செத்து போனான். और उसने खुदकुशी करके दी। ஏன்? क्यों? அவன் கரெக்டா பின்பற்றல. क्योंकि उसने सही मार्ग पे नहीं आया। அவன் என்னமெல்லாம் யாரை கெடுக்கணும், उसके सारा विचार किसको हम खराब करें, பணத்தை எப்படி சேகரிக்கலாம், हम कैसे पैसे को जमा करें, பணம் பரலோகம் கொண்டு போக. पैसे हमें स्वर्ग नहीं ले जाएगा। லேலுயா हालेलुया। ஆண்டவர் என்ன சொன்னார்? प्रभु ने एक कहा பணத்து மீது ஆசை வைக்காதேன்னு சொன்னார். पैसे के ऊपर अपना आशा मत रख। லேலுயா हालेलुया। ஆண்டவர் மேலதான் ஆசை இருக்கணும். प्रभु के ऊपर ही आशा रख, அவரை தான் நம்ம பின்பற்றணும். उसे ही हमें पालन करना அப்பதான் இன்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். और वही इस जगत में और स्वर्ग में आशीष दे। உலக பிரமாண ஆசை இச்சையெல்லாம் கொஞ்ச நாள் தான். संसार की आशा सारा आशीष एक ही समय। பாம்பே எனக்கு ஒரு தம்பி தெரியும். बॉम्बे में एक भाई को हम जानते हैं, அவரை பார்க்க போயிருந்தேன். उसे हम देखे। ஒரு வாய் எல்லாம் கை காலெல்லாம் போடலாம். एक साइड से उसका सारा ऊपर एक साइड में जला है। எவ்வளவு ஆயிட்டுவா எவ்வளவு உற்சாகமா இருப்பேன். तब उसे पूछते हैं तुम कितना अच्छे रहते थे, ஏன் இப்படி ஆயிட்டு? क्यों ऐसे हो गया? அவங்க அம்மாட்ட கேட்டேன். उसकी माँ को पूछा। அவங்க அம்மா சொன்னாங்க, இப்பதான் நீங்களும் மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு சொன்னேன். तो उसकी माँ ने बोला ब्रदर आप भी हर महीना हमारे घर पे आते हैं। எப்பவும் பிஸியா இருக்குன்னு சொல்லுவோம். पर वो बोलता था हर समय बिजी है, வீட்டுக்குள்ளதான் இருப்போம், வரமாட்டேன். घर में रहेगा लेकिन नहीं आएगा। வீட்டு சிகரெட்டு இந்த தேராத தம்பிகளோட வீணா போன அவங்களோட சேர்ந்து எல்லாம் குடி போது எல்லாத்துல அடிமை. बुरा दोस्तों से मिलके सारा खराब आदत सीख गया और सारा शराब करना नशा करना में चला அது गया। வியாதினா குணமாக்கணும். ब्रदर अगर ये बीमार है तो ठीक कर पाएगा। இது சம்பாதிக்கிற பணம் புறாவும் और जो भी कमाता है सारा पैसा போதைப் பொருளுக்கு அடிமையாகி वो नशा में वो खर्च करता है। ஏதோ வாக்குல முதல்ல எல்லாம் வைப்பாங்க. वो कुछ गुटखा है जो मुंह पे ऐसे रखते हैं, அதெல்லாம் வாயில வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு அதையே மொபைலே நோண்டிட்டு இருந்து उसमें सारा अपना मुंह भर के और पूरा मोबाइल யாவும் பகலும் மொபைல் கடை கொடுப்பான். दिन रात पूरा मोबाइल ही देखते हैं। கொஞ்சம் கூட ஜெப வாழ்க்கை கிடையாது. थोड़ा भी प्रार्थना का जीवन नहीं। அவங்க அப்பா நல்ல ஜெப வாழ்க்கை, उसका पापा அவங்க प्रार्थना அம்மா करता था, நல்ல ஜெப வாழ்க்கை, उसकी माँ प्रार्थना करता அவங்க था, தம்பிங்க அண்ணன் எல்லாம் நல்ல ஜெப வாழ்க்கை, उसके सारा भाई लोग प्रार्थना அவங்க करता அண்ணியெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. था, उसके सारे भाभी लोग प्रार्थना ஆனா करते இவன் மட்டும் போய் என்ன செய்வான்? ஏத்திரிப்பான். पर ये जाके उनके सामना करता எப்போ வந்தாலும் ஜெப ஜெபம் சொல்லிடுவேன். कभी भी देखो तुम प्रार्थना के எப்போ नाम வேணாலும் ஜெபம் பண்ணியா பைபிள் வாசியாங்கிறீங்க. कभी भी पूछा तो प्रार्थना करने के लिए எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. मुझे इसमें बिल्कुल पसंद है। என்னுடைய வாழ்க்கையில இதுதான் இன்ட்ரெஸ்ட். मेरे जीवन में यही पसंद है। நான் ஆண்டவர் சொல்லும்போது தெரிந்து வேணும். मैं जब मुझे प्रभु बताएगा कभी मैं सुधरेगा। அவன் தன்னை போல எல்லா போதை பொருளுக்கு அடிமையை கை காலெல்லாம் எடுத்து போச்சு. वो अपने सारा नशा में पूरा रीति से चला गया और एक साइड से पूरा लगा। அவருடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை. उसके जीवन में बहुत सारा வீட்டுல समस्या, யாரையும் அடக்க முடியல. किसी को वो ठीक नहीं कर सकता। சட்டி பானை எல்லாம் அடுப்பெல்லாம் போட்டு உடைச்சோம். सारा घर का बर्तन तोड़ता था, இதெல்லாம் நொறுக்கிடுவான். टीवी को उठा के फेंकता था। கடைசியில் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மெண்டல் சொல்லிட்டு சேர்த்தாங்க. फिर बाद में हॉस्पिटल में से ले गया और बोला कि அவங்க சொன்னாங்க கரண்ட் ஷாக் தான் கொடுக்கணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. डॉक्टर ने बोला जरा इसको इलेक्ट्रिक शॉक देना पड़ेगा तभी ठीक होगा। பாவமா இருந்தா கர்த்தர் மன்னிப்பார். अगर ये पाप है प्रभु क्षमा करेगा, சாபத்தை கர்த்தர் மன்னிப்பார். श्राप है तो प्रभु क्षमा करेगा, சாபத்தை மாற்றி போட்டுவார். श्राप को प्रभु बिल्कुल बदलता है। சரி, வியாதிகள் இருந்தா ஊசி போட்டா குணமாகும், காயமா இருந்தா கட்டலாம். अगर कुछ बीमार है तो हम इंजेक्शन डाल सकते हैं, अगर कुछ चोट लगा है तो दवा डाल सकते हैं। பேயா இருந்தா ஜோம் பண்ணா ஆடி ஒரு டே உழுதுடலாம். अगर शैतानी हो तो प्रार्थना के वजह से वो चला जाता है। ஆனா அந்த போதை பொருளுக்கு அடிமையானவங்களை யாராலையும் என்ன செய்ய திருத்த முடியாது. पर देखिए कि नशे में जो पड़े रहते हैं बंदे को हम कभी सुधर नहीं டாக்டர் सकते। சொன்னாங்க 1.5 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுக்காங்க, डॉक्टर ने उनको बोला कि तुम 1 लाख पूरा जमा करो, கரண்ட் ஷாக் கொடுப்போம். इसको अब इलेक्ट्रिक शॉक देना। கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க. उसको इलेक्ट्रिक शॉक दिया। அந்த கரண்ட் ஷாக் கொடுக்க போற நேரத்துல जब इलेक्ट्रिक शॉक देने के टाइम पे கரண்ட் நின்று போச்சு. करंट ऑफ हो गया।
அந்த மூளை நரம்பு எல்லாம் கை காலெல்லாம் அப்படியே இந்த ரப்பர் பொம்மை மாதிரி ஆகி போச்சு அப்படியே. तो उसका सारा पेजे में सारा जो जाने वाला सारा नस उसका रबर के तरह बन गया, அப்படியே படுத்த படுக்கையா இருந்தாங்க. वैसे उसे बिस्तर में रखा गया, யாராலையும் குணமாக்க முடியாது. कोई उसे चंगा नहीं कर सकता। ஆண்டவர் இந்த பூமியில நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். प्रभु ने इस दुनिया में हमें अच्छे एक मौका दिया அவன் பிரகாசமா அடையாதபடிக்கு ताकि वो प्रकाश ना हो அவன் வாழ்க்கையில இருள் சூழ்ந்துச்சு. उसके जीवन में अंधेरा घेर गया। அல்லேலூயா. हालेलुया। முதல் இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தாங்க பார்க்க சவுல். हम देखते हैं साउल जो नाम का है वो इस्राएल में पहला एक राजा, அவன் தன்னுடைய பெருமைனால उसने अपना गमन के द्वारा நான் திருந்த மாட்டேன், नहीं मैं कभी नहीं सुनेगा, என்ன சொன்னாலும் சரி वो जो भी कुछ भी करे நான் மனம் திரும்ப மாட்டேன். मैं नहीं मन करेगा। கடைசியில் அவன் ஆவிக்கு செத்து போனான். बाद में उसने तो वो भी खुद को से करके அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கப்பட்டுச்சு. उसके अंदर ऐसे एक दुष्ट आत्मा पकड़ा, தெய்வ பயம் இல்லை, प्रभु का डर नहीं, வெளிச்சம் இல்லை. प्रभु का भय नहीं। இயேசு சொன்னார், प्रभु ने कहा யோவான் 8:12 நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கிறான். அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த சிம்சோன் ஓர்பாலிகளுக்கெல்லாம் போது லோத்துவின் மனைவி மிரியம் யூதாசு சவுல் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமைங்கிற ஆவி வந்து அந்த இருள் வந்து அவங்க வாழ்க்கையில சின்னவனமாகி. तो हम इधर देखते हैं सिम्सन और ओल्पा और ऐसे रहते से हम सभी को हम इधर देखते हैं वे सभी प्रभु के मार्ग से हट के दूर हट गया, அதனால ஆண்டவர் எச்சரிக்கிறார், और इसलिए प्रभु ने देखा, உன்னில் இருக்கும் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய். इसलिए प्रभु ने कहा तेरे अंदर जो बत्ती जलता है उसे कभी बुझने मत दे। அந்த பையன் நல்ல அழகுள்ள பையன். वो जो लड़का बहुत खूबसूरत लड़का है, இப்போ பெட்ல படுத்த படுக்கையா இருக்கிறேன், காலம் அசைக்க முடியல, கையை அசைக்க முடியல, வாய் கோலிட்டு போயிட்டு. और आज बिस्तर में पड़ा है, एक साइड से लकवा आ गया है, उसे कोई सुधर नहीं सकता। அவனோட சொன்னவங்கலாம் இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்கலன்னு அவங்க கூட சேர்ந்து குடிச்ச ஒருத்தன் கூட வந்து பார்க்கல. उसके साथ जो पहले कहते थे उसके दोस्त लोग जो इस उम्र में अगर नहीं किया तो कभी कर पाएगा करके कहते थे, कोई नहीं आके देखा। அவங்க அப்பா தான் கஷ்டப்படுறாங்க. उसके माँ बाप उसे कह रहे हैं பிரதர் வாலிப வயசுல பாருங்க, ब्रदर जवानी उम्र में देखिए, திருமணம் ஆகாத பையன் उसे अभी तक शादी नहीं हुआ, இன்னைக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து படுத்த படுக்கையா. आज इलेक्ट्रिक शॉक देने की वजह से वो ऐसा हुआ। நாங்க சொல்லும் போதெல்லாம் அவன் கேட்கல. हम जब उसे कहते थे தெய்வ பயமே இல்லை. लोगों का भय नहीं है ब्रदर। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து 2021 ஆண்டுகளாகிறது. प्रभु यीशु जन्मा के 2020 साल हो गया। அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்தவர்கள் சரியா என்ன செய்யல, மனம் திரும்பல. तो आज तक प्रभु में बिल्कुल से मन नहीं फिरा। அல்லேலூயா. हालेलुया। புசிப்பும் குடிப்பும் தான். ரோமர் குறியில கிறிஸ்தவர்கள் நிறைய உண்டு. तो रोमानिया में हम देखते हैं उधर बहुत लोग मसीह लोग हैं, அங்க போப்பு இருக்கிற, उधर पोप भी रहता है, ஆனாலும் ரோமா மொழி இன்னைக்கு மனமா இருக்கு. फिर भी आज तक उस रोम के नगर के लोग ஏன்னா அந்த காசு செழிப்போட பட்டணம், क्योंकि उधर पैसे ज्यादा आती है। அங்க ஹோட்டல்கள் அப்படிதான், उधर के होटल में ऐसे ही ராவும் பகலும் மக்கள் போய் சாப்பிட்டு சீரா இருப்பாங்க. रात दिन पूरा लोगों सारे खाते रहना ஆனா था। இங்க சாப்பிட்டவங்க அடுத்த பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன்னு கேட்டா हम उधर पूछे कि अभी इधर खाया, बाजू के होटल में खाने அங்க जाना ஒரு है, வாஷ் பேஷன் வச்சிருப்பாங்க. और वो कह रहा है कि उधर एक वॉश बेसिन रखा அது है, என்ன வரிசையா கழிச்சுப்பாங்க. उसमें सारा लाइन से रखा रहता है। இவங்க இங்கே சாப்பிட்டு அடுத்த ஹோட்டல்ல போய் எடுப்பாங்க, கையை வாயை விட்டு எல்லாத்தையும் எடுப்பான். फिर इधर खाएगा, दूसरे होटल में जाएगा, अपना उंगली मुंह में डालेगा, सारा उल्टे करेगा, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல்ல சாப்பிடும், और उसके बाद दूसरे होटल में அங்க जाएगा, சாப்பிட்டு उधर खा के அடுத்த ஹோட்டலுக்கு போகும், दूसरे होटल में அங்க जाएगा, போய் கை விட்டு எல்லாத்தையும் எடுத்து. उधर जाके अपना मुंह में उंगली डाल के என்னன்னு கேட்டா क्या आप पूछा, கிறிஸ்மஸ் பண்டிகை. वो बोलते हैं क्रिसमस मना रहा है। அல்லேலூயா. हालेलुया। நல்லா உடுத்துறது, अच्छा पहनना है, நல்லா சாப்பிடுறது, अच्छी खाना, அதெல்லாம் கிறிஸ்மஸ். ये नहीं क्रिसमस। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்மஸ்னா முகத்துல ஒரு செழிப்பு இருக்கணும். क्रिसमस कहा तो अपने चेहरा में एक आनंद है। உண்மையான கிறிஸ்தவங்க சண்டை போட மாட்டாங்க, सच्चा जो मसीह के लोग कभी नहीं लड़ते, விட்டு கொடுத்து போவாங்க. एक दूसरे को छोड़ देते हैं। எத்தனை விசுவாசிங்க कितने विश्वास करते हैं, வீட்டுக்கு வந்து பார்ப்பேன், हम घर में आके देखेंगे, தெருவில் வந்து பார்ப்பேன், हम उधर आके देखेंगे, உங்க சாட்சியை கேட்பேன். आपकी गवाही सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। பலசர கடை, बाजे वाली दुकान, பால் கடை, दूध वाला, கடை இருந்தது. और क्या, அந்த தெருவில் கேட்கணும், हम उधर आके இந்த आपके சாட்சி எப்படி இருக்கு. आपके गांव के अंदर पूछना है कैसे है। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவ குடும்பத்துல சண்டை வராது, அப்படிதான் தேவன் சொல்கிறார். मसीह के परिवार में कभी झगड़ा नहीं आएगा, ஏன்னா சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான், क्योंकि जो शांति करता है वे धन्य है। அவர்கள் தேவனுடைய பிள்ளை. हमें प्रभु के लोग। அல்லேலூயா. हालेलुया। சண்டை போடுறவங்க தேவனுடைய பிள்ளையே கிடையாது. जो लड़ता है, जो झगड़ा करता है, वे प्रभु का नहीं है। இந்த ரகசியம் யாருக்கா தெரியுமா? कोई जानते हैं, இதான் பரம ரகசியம். ये प्रभु का एक बहुत बड़ा खास बात है। மாமியாரை பார்த்த மருமக, सास को देख के अपनी बहू, மாமியார் உருங்கும்,
सास ऐसा रहेगा, மருமகள் ஒழுங்கு. उसके बहू ऐसा रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒண்ணுக்கு நீ பெருசா நான் பெருசா. एक दूसरे को देखकर कहेगा क्या तू बड़ा है या मैं बड़ा? இதெல்லாம் இந்த உலகத்துல நடிச்சிட்டு இருக்கு. ये सब इस संसार में नाटक करता है। சபையிலே நடிச்சிட்டு இருக்கு. अपनी कलीसिया में भी नाटक। இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல நாடகம் போடுது. यीशु को मान लिया जैसा वो लोग नाटक करता है। அல்லேலூயா. हालेलुया। ரெண்டு எஜமானுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. दो मालिक के पास कोई काम नहीं कर सकता। உங்களை பார்த்ததும் திரளான கூட்டங்கள் வரும். आपको देखकर सारे बहुत बड़ी एक भीड़ आएगा। அல்லேலூயா. हालेलुया। அதை பார்த்தோன்னா இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் சாயல். आपको देखते हुए वे लोग मानना है हाँ प्रभु यीशु का। இயேசுவில் இருந்த அதே சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். प्रभु यीशु में जो विचार था वही विचार तुम्हारे अंदर रहना। அல்லேலூயா. हालेलुया। இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக ஜீவனை கொடுத்தார். प्रभु यीशु ने अंत के खून तलक अपने लोगों के लिए दिया। அதுதான் வேதம் சொல்லுகிறது. ये बाइबल कह रहा है। இதை பாடுறோம் இல்லையா? குருவை தொடரும் சீசர்கள் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீசர்கள் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போர். அவர் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போர். அவர் பாதையில் நடப்போர். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளவர் இறையேனும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளவர் இறையேனும் சாற்றிடுவோம். புசிப்போம் கொடிக்கும் தேவராயமல்ல கருணாவில் மகிழ்வோம். புசிப்போம் கொடிக்கும் தேவராயமல்ல கருணாவில் மகிழ்வோம். கருணாவில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மாநில புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிற நல்ல செய்தியை மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா. यीशु जन्माया जो जिनको हम दूसरे लोगों को बतानी है। நல்லா பட்டோட போட்டுட்டு अच्छी कपड़ा पहनकर கேக்கு பிஸ்கட் அள்ளிட்டு கொண்டு பக்கத்துல கொடுக்கும் பொழுது ஒரு சந்தோஷக்கார சமாதானக்காரையும் கொடுக்கணும். एक केक बिस्किट जब हम लेके जाके दूसरे के घर में बांटते हैं तो शांति के प्रभु को भी बांटना है। நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் கத்தட்ட கொண்டு வரணும். अपने सारे दोस्तों को प्रभु के पास ले आना। இது நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நல்ல நாள். ये संदेश बताने का समय है। நம்ம சொல்லலைன்னா अगर हम नहीं कहा அந்த பாவம் நம்ம மேல சொல்லணும். तो वो पाप हमारे ऊपर आएगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லா ஊர்லயும் எல்லா கிராமத்துல எல்லாரும் வந்தாங்களா, இயேசு அறிஞ்சாங்களா, அவங்க சொல்லணும் ஆண்டவர் பத்தி. तो क्या सारे गांव के लोग आया है, सारे लोग को मिला है, यीशु के बारे में बताया है, उसे हम पूछना मिलता है। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்மஸ்ல நியூ இயர்ல न्यू ईयर में எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு ஆத்மா கொண்டு வரணும். नया साल में हर एक जन एक एक आत्मा को ले आएंगे। எத்தனை பேர் கொண்டு வருவீங்க? किधर ले आएंगे? எப்பொழுது என்ன கைவீசமா கைவீசு कभी भी अपने हाथ उठाते हैं। சென்னையில் செஞ்சு கொடுக்கும் போது தான் அந்த சபையில் அதான் சொன்னேன். हमें कलीसिया में एक कहा था, அங்கங்கே 4 பேர் உட்காந்துருக்காங்க. एक एक जगह में एक एक 4 लोग बैठे रहते हैं। நான் சொன்னேன் சபை நிரப்பப்படும். हम बोला कलीसिया भरना है। அல்லேலூயா. हालेलुया। எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் தேவ சமாதானத்தை உண்டாயிருக்கிறேன். सभी लोगों को जो संदेश देने वाला समाचार को मैं बता रहा हूँ। இயேசு பிறப்பு உலகத்தில் எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம். प्रभु यीशु जन्माया दिन हर जगह में हर कलीसिया में आनंद का दिन है। அப்படிதானே? ऐसे है ना? அல்லேலூயா. हालेलुया। இயேசு பற்றி சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாவம் அந்த குற்றம் நம்ம மேல சொல்லணும். प्रभु कह रहा है अगर आप दूसरे को किसी को यीशु के बारे में नहीं बताया तो वो पाप तुम्हारे எங்க ऊपर है। எழுதிருக்கு? किधर लिखा है? 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் வசனம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் செய்வது நியாயம். அவன் நாம செய்யறது நியாயம் அல்ல, நாமே பிரியாணி ஆக்குறோம், நம்மளே சாப்பிடுறதும், நம்மளே கேட்கறதும், நம்மளே பட்டாள கொடுத்துறதும் हम जो करते हैं वो न्याय नहीं है। जैसे कि आप ही तो खाना बनाएंगे और आप ही खाएंगे, आप ही बनाएंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்ம செய்யறது நியாயம் அல்ல. आप जो करते हो सही नहीं। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கொடுத்தாரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. सब प्रभु ने दिया बोल के हम प्रभु के नाम से सब लेंगे। அல்லேலூயா. हालेलुया। உமா அப்படிதான் சொல்லுவோம். உமா हमारे बीच में इधर बैठे हैं उमा सिस्टर। அம்மா சிஸ்டர் அப்படிதான். பிரதர் வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. तो वो ऐसे कहते हैं कि ब्रदर आओ मैं तुम्हारे कपड़ा दिलाती हूँ। உடனே ராஜேஸ்வரி போனோம். तो तुरंत दूसरा एक सिस्टर राजेश உமா கொடுத்தா நானும் உங்க மகன் वो बोला कि अगर उमा लेके देगा तो मैं भी लेके देगा। நானும் ஒரு ட்ரெஸ் வாங்க. मैं भी एक लेके देगा। அந்த ட்ரெஸ் கொண்டு எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். और उस कपड़े के द्वारा हम स्वर्ग नहीं जा पाए। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய நல்ல உள்ளம் கடவுள் ஆசீர்வதிப்பார். आप लोग की अच्छी मन प्रभु जरूर அதை आशीर्वाद வாங்க பிரியாணி வாங்கி கொடுக்குறேன். कि ब्रदर आओ मैं बिरयानी लेके देता हूँ। அல்லேலூயா. हालेलुया। நீ கர்த்தருக்காக எதெல்லாம் செய்ய அதெல்லாம் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். तुम जो कुछ प्रभु के लिए करेंगे वो प्रभु तुम्हें आशीष देगा। ஊழியக்காரர் செய்து கடவுள் ஆசீர்வதிப்பார். अगर तुम सेवकाई के लिए करते हो जरूर प्रभु तुम्हें आशीष देता है। ஆனா அந்த ட்ரெஸ்ஸுகளை வாங்கி வாங்கி நான் எங்க கொண்டு போக முடியும்? फिर भी पूरा कपड़ा से मैं भर के जाएगा तो मैं किधर जा सकता हूँ? பாம்பேல ஒருத்தர் சொன்னார், அதாவது எந்தெந்த கலர்ல நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ சொல்லுங்க. நான் சொன்னேன் இந்த கலர் பிடிக்கும், இது வானத்து கலர், இந்த குரன் கலர், இப்படி ஒவ்வொரு கலரா சொன்னா பார்த்த மறுநாள் பை நிறைய ட்ரெஸ் வரும். तो एक बंदा आया उधर बॉम्बे में, तो वो हमसे मिलने आया था। ब्रदर वो पूछा ब्रदर आपको कौन सा कलर पसंद है? நான் சொன்னேன் இருக்க கலர் கேட்டீங்க. तो ब्रदर ने पूछा क्या प्रभु इसके लिए दिया है? அல்லேலூயா. हालेलुया। ஏகப்பட்ட ட்ரெஸ் ஒன்று கொடுத்தேன். बहुत सारा कपड़ा दिला दिया। ட்ரெஸ்ஸில் இல்ல மகிமை, उस कपड़ा में महिमा नहीं, தேவனத்துல தான் அந்த மகிமை. प्रभु के पास ही महिमा है। அல்லேலூயா. हालेलुया। நான் சொன்னேன் ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. हमने कहा दूसरे गरीब लोगों को दिला। நிறைய பேர் கண்ணீர் பிரச்சனை போராட்டம் மாத்திரம் இந்த கொரோனா டைம்ல ये कोरोना के समय में कितने लोग आंसू की வேலை राह இல்லாம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. किसी लोग को काम में ये बहुत तकलीफ में पड़े हैं। அவங்களுக்கு தான் அந்த நற்செய்தியை நீங்க சொல்லணும், அவங்களுக்கு தான் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். वैसे लोगों को आप दिला के संदेश बताना होता है। அல்லேலூயா. हालेलुया। அதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். और वही प्रभु को पसंद है அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். और वही प्रभु का आशीष। நீங்க ஏழைக்கு எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாம் தேவனுக்கு நீங்க கணக்கு கொடுக்குறீங்க. आप जो कुछ गरीब के करेंगे वो प्रभु का उद्धार बनता है। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் தேவனுக்கு செய்தா கர்த்தர் और சொல்றார். वे सब प्रभु के लिए किया जैसा हो सकता है। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு என்று செய்யணும், जैसे कि आप प्रभु के लिए करनी है அதான் ஆசீர்வாதம். वही आशीष है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மினரோட அஞ்சலாளன் சிஸ்டர் இருக்காங்க. मीरा रोड में अंजना सिस्टर है। அந்த பொண்ணு வைராக்கியமா மினரோட முழு கர்த்தர் சொல்லும். वो पूरा मीरा रोड में जाके यीशु के बारे में बता देता है। நான் சொல்றேன் இந்த இடத்துல போய் சந்திக்கணும், நான் இங்க இருக்கிறேன், என்னால வர முடியும், உடனே ஓடுங்க. हम ऐसे फोन पे कहेंगे सिस्टर आप किसी को मिल नहीं पा रहे हैं तो आप जाके मिल के आ जाओ। அந்த ஊர்ல அவங்க பிரகாசமா இருக்கு. तो उस जगह में उस गांव में वो पूरा रोशनी है। ஜூல ஒரே ஒரு பொண்ணு அந்த ஏரியா முழுவதும் கிளம்பும். और जो भी एक ही सिस्टर है वो पूरा उस जगह में पूरा रोशनी बनता है। டியூஷன் எடுக்கும், वो ट्यूशन लेगा அதுல முக்காவாசி பணத்தை எனக்கு தான் கொடுக்கும். और उसमें आधा जो पैसा वो प्रभु के नाम से इधर देता है கொஞ்சம் தான் அதுக்கு எடுத்துக்கும், और थोड़ा वो अपने लिए இதெல்லாம் எனக்கு கொடுக்கும். बाकी सब इधर அதுல எங்க ஊருக்கு டிக்கெட் பண்ணுங்க, எங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், இங்கே இருக்கும், நீங்க அதில் போயிட்டு வாங்க, கார்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். तो कहेगा कि ब्रदर आपको गाड़ी में जाना है, ऐसे जाना है तो इसे जाने के लिए खर्चा होगा तो ये पैसा तुम्हारे लिए रखो। இப்போ திடீர்னு பாருங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், எதிர்பாராம ஒரு கார் வந்து அந்த ஆட்டோல மோதும். अभी देखो अचानक वो रिक्शा में जाते समय कुछ गाड़ी आके उसे ठोक दिया तो वो ऐसे नीचे गिर गया। எனக்கு சாந்தி போன் பண்ணுது, तो उनका इसने फोन किया ஃபேமிலியாக போனாங்க, கார் அந்த இது ஆட்டோ விழுந்து. तो उसने बोला ऐसे परिवार के साथ रिक्शा में जा रहा था तो ऐसे एक्सीडेंट हो गया। புதர் என்ன பண்ணுது? ब्रदर आगे क्या करना? நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாது. तो हमने बोला डरो मत। எங்கே விழுந்துருச்சு? किधर गिर गया? மிரா ரோடு. मेरा மிரா ரோடு அஞ்சலா சொன்னேன். तो हमने अंजला सिस्टर உடனே போய் அவங்களுக்கு முதல் உதவி செய்யணும். तो तुरंत जाके उधर मदद करना। வேகமாக உடனே பிரதர் நீங்க வராங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சார்பில் நான் இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன். तो अंजला सिस्टर ने कहा ब्रदर आप मत आना, आप चिंता मत करिए, मैं जाके उधर सब सामान लेता मैं देखता। அந்த ராத்திரியே அந்த பொண்ணு வேகமா ஆஸ்பத்திரிக்கு போய் அவன் உள்ள விடவிட நான் ஐசியூல இருக்கு பார்க்க விட மாட்டேன். जब बोला उसी समय में वो उठकर तुरंत गया जाके मिलने के लिए और उधर आईसीयू आदमी उसे छोड़ा भी नहीं। நான் கண்டிப்பா போய் தான் கதவு திறந்து சொல்லி தள்ளிட்டு உள்ள போய் என்ன செஞ்சேன், கை வச்சு ஜோம் பண்ணேன். नहीं मुझे कैसा भी मिलना है करके उसने ऐसे जिद्दी से जाके டாக்டர் 24 மணி நேரம் இருக்கு, நான் 24 hours தான் கொடுத்தேன். डॉक्टर ने 24 घंटा से किया ஆனா இந்த பொண்ணு போய் ஜோம் பண்ணிட்டு வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் கண் ஆரம்பிச்சு. और इन्होंने जाके प्रार्थना करके आया, थोड़े समय में उसका आप हो गया இன்னைக்கு காலையில் நல்லா பேசினேன். और आज सुबह अच्छी सी बात किया। உடனே அந்த பொண்ணு பார்த்து அவங்க செய்ய வேண்டியது எல்லாம் போய் செய்ய तुरंत देखो उन्होंने उसके
उसका जो भी मदद है वो सारा जाके இதான் வெளிச்சம். ये ஒருத்தர் உடனே போய் என்ன செய்யணும்? किसी को अगर चिंता है तो उस चिंता में हम मदद करें। ஜூல இருக்காங்க, அது மிரார் உள்ளது. ये जू में रहता है और वो सिस्टर मिरार உடனே போய் முதல் விஷயம் और वो तुरंत जाके उसे मदद किया। அலையிலா हालेलुया। நாமும் இப்படி ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல ஒரு வைராக்கியம். तो हम भी एक दूसरे को मदद करने में पहले करना। சுந்தரா குஜராத் போச்சு, அங்க எல்லா மக்களுக்கும் ஆசிரமம். तो सुनते गुजरात में गया, उधर जाके सारे लोगों के बीच में रोशनी இயேசுவுக்கு என்ன சொல்றாரு? और यीशु के बारे में सबको बताना இங்க चाहते हैं। சாந்தியை கட்டி கொடுத்தோம். और इधर से आप शांति से அது வந்து இந்தியா முழுவதும் ஆசிரமம் மாதிரி. वो पूरा जो एरिया में पूरा वाला நிறைய மக்கள் கற்றுக்கொடுப்பாரு. बहुत लोगों को मसीह के अंदर ले நம்ம आया। ஜூல மேடிஸ் और वैसे जो में दूसरा வரைகால அம்மு गोरेगांव के अम्मू है। இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கத்தோடைய ஊழியத்தை வைராக்கியம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆண்டு பிரசனம் மகிமை. तो ऐसे हमारे को देख सकते हैं, प्रभु का रोशनी बनकर हर एक जगह को चमक रहे हैं। எத்தனையோ பாசங்க இருக்காங்க. बहुत सारे पास्टर उधर என்ன हैं। சொல்லுவாங்க, இங்க வந்துருங்க அங்க வந்துருங்க நல்லா அறுவடை பண்றீங்க. वे कहेंगे कि इधर आ जाओ उधर आ जाओ, तुम बहुत अच्छी रीति से आत्मा कमा रहे हो। ஆனா எங்களுக்கு கத்தர் காட்டின வழியில நாங்க அங்கே இருக்கோம். तो वो कहते हैं कि नहीं, मुझे जो मार्ग प्रभु बता रहा है उसी मार्ग में चलेगा। அங்கங்க போய் எங்கேயாவது நாங்கள் சிக்கலா இருப்போம், பிரச்சனை ஆயிடும். எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். 25 வருஷமா அந்த பிரதர் எங்களுக்கு தெரியும். हम दूसरे मार्ग में जाएंगे तो हम फंस जाएंगे। नहीं, हमें इसी मार्ग में जाना है। 25 साल से हम ब्रदर को जानते हैं நல்ல வழி அவங்க எல்லாம் பின்பற்றாங்க. हमें अच्छे मार्ग को पालन करते हैं। இன்னைக்கு ஒரு பெண்ணா இருந்தா அந்த ஏரியா முழுவதும் நகிட்டு இருக்காங்க. तो आज भी एक ही स्त्री होकर वो सारा इस एरिया को आगे स्त्री करते हैं அவங்களை பார்க்க எனக்கு மிகுந்த சந்தோஷம். और उन्हें मिलने में हम बहुत आनंदित இந்த होते हैं। ஈரோடு செங்கோடி ஆரோக்கிய தாமசிக்கிறார். आज ईरोड में सिंगोड़ी आनंद आरोग्य तामस करके 2 जन लोग रहते हैं। தேவை கிடைக்கும் போய் இது எதாவது வேணும் பாருங்க, எங்க சார்பாக தான் வாங்கி கொடுத்தாரு. वे कपड़े की दुकान में ले जाएंगे और उधर जाके बोले ब्रदर जो भी मांगता है बताइए, सब लेके देगा। நான் சொன்னேன் கொரோனா டைம், हम बोला ये कोरोना का टाइम, கொரோனா டைம்லாம் பணம் இருந்துச்சு. कई साल पैसा ही அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ब्रदर इसका चिंता मत करो। எங்களால ஒரு 10-20 சேவை வாங்கி हमसे जो होएगा उस हम लेके देगा, आप लेके जाओ। அது அங்க ஒரு பிரகாசமா இருந்துச்சு. और वो उस जगह में एक रोशनी है। ஒரு அண்ணன் பாக்கிய ஒரு பையனை சேவை பண்ணுவோம். और अन्ना भाग्य में एक सिस्टर है, तो उन्होंने एक दही भर के कपड़ा दिया। எப்படி தெரிந்து பாது தெரியாம கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ऐसे जान के अनजान के आगे आगे लोग ने किया। எங்க பேரெல்லாம் சொல்லாதீங்க. वो ब्रदर मेरा नाम से मत लेना, நாங்க உங்களுடைய பிள்ளைங்க. हम आपके बच्चे हैं। உங்களுடைய அந்த பிரகாசம் ஒளி आपकी जो रोशनी எங்களுக்குள்ளே வேணும். हमारे अंदर चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். यही प्रभु चाहिए, मांगता है। வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40 வசனம். हम पढ़ेंगे मत्ती की किताब में 25-40. அதற்கு ராஜா மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு சகோதரரான இவர்களுக்கு நீங்க எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் ஆமா அது எனக்கே சரின்னு சொல்றாரு. அல்லேலூயா. हालेलुया। ஆமா ஆண்டவர் இதான் வரும்பொழுது பரலோகம் போகும்போது இதான் கேட்பார். प्रभु स्वर्ग जाते समय एक पूछेगा, நீ பிறருக்கு உதவி செய்தாயா? क्या तू दूसरे गरीब लोगों को मदद किया है? அல்லேலூயா. हालेलुया। 2 கேக் வாங்கி ஒன்னு நீ சாப்பிடு, ஒன்னு மத்தவங்களுக்கு கொடு. 2 पेट किया तो एक एक तू खाना और दूसरे को दे। நீ சாப்பிடுறதுல மற்றவங்களுக்கு எனக்கு பங்கிட்டு கொடு. तू जब खाएगा दूसरे को भी दे के खा। அல்லேலூயா. हालेलुया। நீ ஏதாவது தியாகம் பண்ணி கர்த்தருக்காக செய். तू कुछ प्रभु का नाम से त्याग करके खा। இதான் பிரகாசம். वही रोशनी है। அல்லேலூயா. हालेलुया। இந்த பிரகாசம் நிரந்தரமா எப்பவும் உங்க கூட இருக்கும். और ये रोशनी हमेशा के लिए आपके साथ रहेगा। அல்லேலூயா. हालेलुया। நல்லா ஜெபம் பண்றது நல்லதுதான். अच्छा प्रार्थना करना अच्छा है। வேத வாசிப்பு நல்லதுதான். बाइबल पढ़ना अच्छा है। ஆலயத்துக்கு வர்றது நல்லதுதான். कलीसिया में आने अच्छा है। ஆனா பிரகாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? और रोशनी हमारे अंदर எப்பொழுதும் எழுந்து பிரகாசம். हर समय रहना मांगता है। தேவன் என்னதான் சொன்னார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். प्रभु ने ये कहा कि तुम जगत की ज्योति हो। I am the light of God சொன்னார். प्रभु ने बोला நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். मैं जैसे जगत का ज्योति हूँ। என்னை பின்பற்றவங்க जो मेरा पीछा करेगा ஏசு அவங்களுக்குள்ள இருள் இல்லை சொன்னார். उसके पास कभी अंधेरा नहीं आएगा। எல்லா கட்டளை முடிச்சோம். हम सभी आके बंद रख के प्रार्थना। ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க. प्रभु हमें आशीष देना। நாங்கள் உம்மை தொடரும் பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. हम आपकी पीछा करने के लिए हमें आशीष அந்த देना। உங்கள்ட்ட இருக்கிற இயேசுகிட்ட இருக்கிற அந்த பொறுமைங்கிற பொக்கிஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல எங்களுக்கு தாங்க. प्रभु आपके पास जो शांत से बैठने की जो शांति है प्रभु साथ हमें दे। எத்தனையோ பேர் எங்களுக்கு அருமையானவர்கள் இந்த இந்த மாச கடைசியில இந்த வருஷ கடைசியில எங்களோடு இல்ல. कई सारे लोग प्रभु इस महीने के अंत में इस साल के अंत में हमारे साथ नहीं है। அவர் எல்லாம் பின்மாற்றமா போயிட்டாங்க. वे सभी पीछे के जीवन में बदल गए। ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உங்களுடைய கிருபை ஆண்டவரே. हम आपके जीवन में आपके मार्ग में बसने की हमें कृपा कीजिए। சிம்சோன் சேஷபுத்திரர் பாதத்தில் போனான். सिमसोन ने प्रभु अपना चरित्र को खो दिया।
दिया ஓர்பால் திரும்பி போனான். ओरबा पीछा गया லோத்தின் மனைவி பின்மாற்றமா போய் துப்புதுனா மாறிட்டார். लोग की पत्नी ने पीछे देखकर वो एक स्थिर बन गए மிரியும் கர்த்தர் எங்களோடு பேச மாட்டாரா, அங்கதான் இருப்பாங்க, இங்க இருக்க மாட்டாரா சொல்லி வாய் வார்த்தைகளை குஷ்டரோகத்தை பெற்றுக்கொண்டார். मिरियम ने अपने लोग की सबसे उसने किया पीछा गया யூதாஸ் திருட்டு களவு வஞ்சகத்துல விழுந்து போனான். जुदास ने अपना सारे बेरहमों के बाद से और चुराने में उसने अपना नाम खराब किया சவுல் பெருமையினால அடைந்தார். सौल अपना गमन में அந்த बदल गया பொறுமை காரணம் அவன்கிட்ட இல்லை. उसके पास शांति नहीं था ஆண்டவரே எங்களுக்கு அந்த பொறுமை இருக்காங்க. हमारे पास शांति नहीं है எத்தனை வருஷமா நாங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். कितने साल से हम इस क्रिसमस मना रहे எங்கிட்ட हैं ஒரு மாற்றம் இருக்கணும், हमारे अंदर एक எங்கிட்ட ஒரு மாறுதல் இருக்கணும். மாட்டாங்க हमारे पास बदलाव ஒரு लाना है। மறுரூபம் ஆக்கப்பட மாட்டாங்க. हमारे अंदर एक बदलाव लाना है प्रभु। ஒருத்தர் நம்ம குறை சொல்லக்கூடாது. एक दूसरे की कमी नहीं कहना மற்றவங்களுடைய குறைகளை பார்க்காதபடிக்கு दूसरे का कमी नहीं प्रभु நிறைவுகளை பார்க்க दूसरे के बराबर है எங்களுக்கு அந்த கிருபை தாங்க என்று சொல்லுவோம். हमारे अंदर इस कृपा देना தேவனுடைய சமுத்திர நோக்கி பார்க்க हम प्रभु की ओर देखेंगे அதுவரை நல்ல புது உடை போட்டு प्रभु अच्छा नया कपड़ा யாரையா நாங்க சண்டை போட்டோம்னா அது உங்களுக்கு பிரியமா இருக்காது. किसी से आप लड़ेंगे तो आपको आपकी पसंद नहीं है எங்களுக்கு பொறுமையை தாங்கப்பா. हमें अच्छी शांति देना தெய்வீக அன்பு எல்லாரையும் நேசிக்கிறது தாங்க. प्रभु सबसे प्रेम करने का प्रेम மற்றவங்களை பார்த்து நாங்க பொறாமப்படக்கூடாது. दूसरे को देखकर हम कभी नहीं जलेंगे प्रभु ஆண்டவரே இயேசுக்குள்ள இருந்த அதே சிந்தனைகளுக்குள்ள தாங்க. प्रभु आपके अंदर जो विचार था उसी विचार हमें देना। எல்லாரையும் நாங்க கனம் பண்ணணும், हम सभी से मिलकर எல்லாரையும் நேசிக்கிற குணத்தை தாங்க. हम ஆண்டவரே सभी से प्रेम करना है प्रभु ஆண்டவரே எங்களுக்கு அந்த பொறுமையை தாங்க. ஆண்டவரே हमारे पास उस அந்த நிதானத்தை தாங்க என்று கேட்போம். हम सभी पूछेंगे எல்லாம் தேவனுக்கு கேட்போம். हम सभी प्रभु के पास ஏதாவது நம்மகிட்ட குறை இருக்கா கேட்பாங்க. क्या हमारे पास कुछ कमी है प्रभु से पूछेंगे ஆண்டவரே இந்த புது வருஷத்துல எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். प्रभु इस नया साल में हमें आशीष देंगे ஆண்டவரே நாங்கள் இங்க உள்ளது அங்க உள்ளது இங்கே சொல்லக்கூடாதப்பா. हम एक दूसरे के पास दूसरे जगह में नहीं फैलाएंगे எங்கள் நாவுக்கு காவல் வைக்கப்பா. हमारे जुबान के लिए प्रभु आप संभाल உங்களுடைய இருதயத்துக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே आपके हृदय के प्रिय कार्य करने हमें உங்களை प्रभु நோக்கி பார்க்க சொல்லுவோம். हम आपकी ओर देखते हैं பொறுமை தாழ்மை அன்புருக்கும் பெருந்தானை உள்ளவரே. பொறுமை தாழ்மை அன்புருக்கும் பெருந்தானை உள்ளவரே. மரண வரையும் தன்னை தாழ்த்தினார் மேலான நாமம் பெற்றார். மரண வரையும் தன்னை தாழ்த்தினார் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே. மனதாயுரை வெளியிடவே ஆரோதியாய் திகழ்ந்தார். மனதாயுரை வெளியிடவே ஆரோதியாய் திகழ்ந்தார். ஆரோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பிதாவே நாளை ஆசிரியர் प्रभु इतनी आशीष दे दिया ஆண்டவரே செய்கிற ஒவ்வொரு ஆசிரியர் संदेश से वे आ रहे तो आशीष दे ஒவ்வொருவரையும் நட்சத்திரமாக आ रहे को एक तारा ஒளியாக எடுத்து பயன்படுத்தினாங்க. रोशनी के समान इस्तेमाल ஆண்டவரே, करना। எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக प्रभु जगत में प्रकाशित होने தேவனுடைய பிரசனம் மகிமை வல்லமை இறங்கி வரவில்லை. आपका रोशनी और प्रकाश ஒவ்வொருவரையும் ஆசிரியர் आ रहे को आशीष दे இயேசு நாமத்தில் यीशु के नाम से पिता ஆமென். आमीन எல்லாம் அப்படியே உட்காருங்க, எல்லாம் ஒரு சொல்லுங்க.